எல்லா முட்டையுமே நமக்கு உடையாம சூப்பராக கிடச்சிருக்குங்க. உடைச்ச முட்டை குழம்புனா இப்படி தாங்க வைக்கணும். பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு நமக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு லஞ்சுக்கு முட்டை குழம்பு வைக்க போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. புளி கரைச்சி விட்டு வைக்கலாம். அன்றைக்கி புளி கரைக்காமல் வைக்க போகிறேன். குருமா மாதிரி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். தக்காளி அரைச்சி விட்டு பண்ணோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் மேலும் மேலும் எங்களுடைய சேனல் வந்து வளர்ச்சி அடைய முடியும். வாங்க வீடியோக்குள்ளே முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு 7 முட்டை எடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம உடச்சி ஊற்றி வைக்க போகிறோம். இன்றைக்கி முட்டை வந்து உடையாமல், முட்டை வந்து உருந்து போகாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மதியம் லஞ்சுக்கும் எடுத்துருக்கேன். மிச்சம் இருக்கிறத நம்ம நைட்டு சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம், தோசைக்கு எடுத்துக்கலாங்க. அதனால் 7 முட்டை எடுத்துருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். முட்டை குழம்புக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுங்க. தாளிச்சத்துக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா சின்ன வெங்காயமும் பூண்டையும் 1-2 நச்சு போட்டுக்கணுங்க. உரலை வச்சு நச்சு போடுங்க. இல்லைன்னா மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. இதை ஒரு அடி அடித்து எடுத்துக்கிடலாம். அவ்வளோதாங்க. குறப்பாக அரைச்சாச்சு. 1-2 மட்டும் நச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் தாளிசத்தில் போட்டு வதக்கினோம்னா குழம்பு வந்து அட்டகாசமாக இருக்குங்க. தக்காளி பெரிய தக்காளியாட்டு 1 போட்டுக்கோங்க. சின்ன தக்காளினா 2 போட்டுக்கோங்க. தக்காளியும் அரைச்சாச்சு. அந்த மிக்சி சாரிலே நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேங்காய் கூட வந்து 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணுங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஹீட் ஆயிடுச்சுங்க. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது தேவையான பொருள் போட்டுக்கிடலாம். ஒரு துண்டு பட்டைங்க, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுங்க. இதையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயமும் பூண்டையும் நச்சு வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி 1-2 நச்சு எடுத்துக்கோங்க. பல்ஸ் மூடில் போட்டு ஒரு சுற்றுங்க. இந்த மாதிரி நஞ்சிரும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. சின்ன வெங்காயம் பூண்டோட வாசனை வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் வதங்கட்டும். பூண்டு வெங்காயம் வாசம் சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ பெரிய வெங்காயம் போட்டுக்கிடலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுருக்காங்க. பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்ல கோல்டன் கலர் வரலையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வருது. நம்ம கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க.
இதை வந்து நம்ம குழம்புல ஃப்ரை பண்ணோம்னா குழம்பு வந்து நல்ல கலராக கிடைக்குங்க. வெங்காயத்தோடு போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள், குழம்போட கலர் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ மல்லித்தூள், வரமிளகாத்தூள் காரத்துக்காண்டி போடணுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. இல்லை குழம்பு மிளகாத்தூள் போடாதா இருந்தால் நம்ம வரமல்லிலாம் தனியாக போடாண்டாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோட நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கிருச்சு. தக்காளி ஆட் பண்ணிடலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 எண்ணம் போட்டிருக்காங்க. குழம்பு குவாலிட்டிக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. நிறைய பண்ணதாக இருந்தால் கூட கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளியோட புளிப்பு தான் குழம்புல, அதனால் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரலையும் வதங்கணுங்க. எல்லாம் மசாலா வந்து எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு வெங்காயத்தில். இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதில் வந்து நமக்கு எல்லாமே சேர்ந்துருக்கும். வரமல்லி, வரமிளகா, மிளகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் நான் வேறு எதுவும் ஆட் பண்ணலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மசாலாவோட போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா பச்சை வாடை போயிடும். மசாலாவோட பச்சை வாடை நல்லா போயிருச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாடை போதிலையும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நம்ம நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்புறமா நம்ம தேங்காய் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சுங்க. பார்க்கையிலே எப்படி இருக்கு பாருங்க. கிண்டி கொடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா தேங்காய் விழுதுங்க, அரைச்சி வச்சு தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது சாராக பிழிஞ்சு ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். பால் எடுத்து அப்படியே ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வேண்டான்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் தண்ணி விட்டு குழம்ப கொதிக்க வச்சு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. சிலவங்களுக்கு வந்து தேங்காய் பிடிக்காது. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி விட்டு கொதிக்க விட்டு முட்டையை ஆட் பண்ணிடலாங்க. நாங்கள் கொஞ்சம் தேங்காய் எடுப்போம், அதனால் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். நிறைய ஊற்றாண்டாங்க, கொஞ்சம் ஊற்றினா போதும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். மசாலாலாம் நல்லா கொதித்து வரணும். அப்புறமா வந்து தேங்காய் ஊற்றிருக்கோம். தேங்காய் கூட நீங்கள் முந்திரி பருப்பு வேணாலும் முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. நான் முந்திரி பருப்பு போடலை. முந்திரி பருப்பு வேணால் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. பால் எடுத்து தேங்காய் பால் எடுத்து ஊற்றதா இருந்தால் முந்திரி பருப்பு கட்டாயம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும், நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இனி நம்ம ஓப்பன் பண்ணியே வைக்கலாங்க. முட்டை ஊற்றிட்டு அப்புறமா மூடி வைக்கணும். கொஞ்சம் கொதிக்கட்டும். குழம்பு வந்து நல்லா தகன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும். இல்லைட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஆன் பண்ணணுங்க. அப்போ தான் அந்த முட்டை வந்து சிதறி போகாமல் இருக்கும், இல்லாட்டா உருந்து போயிடுங்க. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம்.
அடுப்பை லோவாக்கிட்டேன் நான். முட்டையை ஊற்றினோடனே கொதிக்கிறது அடங்கிருச்சு. லோவாக வச்ச உடனே இப்போ கொஞ்சம் வேக விட்டு நம்ம 2 நிமிஷம் கழித்து நம்ம கூட்டி வச்சுக்கணும். கொஞ்சம் தள்ளி தள்ளியே விட்டுக்கோங்க, ஒன்று மேலே ஒன்றா விட்டுறாதீங்க. முட்டை ஓடு விழாத அளவுக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க. இல்லாட்டா ஒரு சின்ன பவுலில் ஊற்றுக்கோங்க. உடச்சி ஊற்றியாச்சு. லேசாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறமா அடியில் கிளறி கொடுக்கணுங்க, அல்லாட்டா அடி பிடிச்சிரும். முட்டை குழம்பு வந்து நிறைய விதமாக வைக்கலாங்க. நம்ம தேவையான தேங்காய், வரமிளகாத்தூள், சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி கொஞ்சம் புளி கரைக்கணுங்க. லைட்டாக கரைக்கணும். புளி கரைச்சி நம்ம தாளிசம் பண்ணி வெந்தயம் போட்டு தாளிசம் பண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை ஊற்றினீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அது ரொம்ப பிடிக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து கடுகு, வரமல்லி, வரமிளகா, சீரகம், மிளகு, மஞ்சள், தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றி அதை எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அரைச்சி ஊற்றி நம்ம தேங்காய் அரைச்சி விட்டு வச்சோம்னா அது ஒரு முட்டை குழம்புங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். டெலிவரி ஆனவங்களுக்குலாம் அதை வச்சு கொடுப்பாங்க. அதேமாதிரி டெலிவரி ஆனவங்களுக்கு வந்து ஓமம், சுக்கு, கடுகு, மிளகு, சீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டு வறுத்து அதை ஒரு விதமாட்டு வச்சு கொடுப்பாங்க. அப்புறமா நம்ம இந்த மாதிரி குருமா மாதிரியும் வைக்கலாம். தக்காளி போட்டு புளி கரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரியும் வைக்கலாம். இப்போ வச்சுருக்க மாதிரி நிறைய வெரைட்டியாக வைக்கலாங்க. நம்ம முட்டை குழம்பு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது கொதிக்கிட்டு நம்ம ரேஸை கிளறி கொடுத்துக்கலாம். அடியில் ரேஸை கிளறி கொடுத்துக்கலாங்க. குழம்பு வந்து நம்ம முட்டை வந்து அடி பிடிச்சிரும். அதனால் ரேஸை இப்படி கிளறி கொடுக்கணுங்க. முட்டை கொஞ்சம் கூட உடையாமல் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சிரும். குழம்பு வந்து எப்படி கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாங்க. வா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ மல்லித்தழை போட்டுக்கலாம். அப்படியே மலை சாரல் மாதிரி மல்லித்தழையை தூவினேன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. முட்டை குழம்பு எடுத்து பார்க்கலாம். வா, எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. எம்மி எம்மி முட்டை குழம்பு ரெடி. எல்லா முட்டையுமே நமக்கு உடையாமல் சூப்பராக கிடச்சிருக்குங்க. உடைச்ச முட்டை குழம்புன்னா அப்படி தாங்க வைக்கணும். பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு நமக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எம்மி எம்மி முட்டை குழம்பு ரெடிங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். சுட சுட சோறு, அப்புறமா சுட சுட எம்மி எம்மி முட்டை குழம்பு. சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி வச்சுருக்கேன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நச்சு போட்டிருக்கோம் பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. வாசனையும் அவ்வளோ அழகாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முட்டையும் ஒன்று கூட உடையாமல் சூப்பராக கிடச்சிருக்குங்க. முட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்குது.
வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முட்டை குழம்பு வச்சு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முதல் மாதிரியே பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு வீடியோ அடுத்தடுத்து போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆகுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.